வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பலவிதமான பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கிளை தலைவர்கள், கிளை நிர்வாகிகள் என்று பல பேர் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு மக்கள் போற்றும் மாமனிதன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், தன்மானமிக்க தலைவன், அரசியல் ஆளுமை கொண்ட மகத்தான தலைவன் திரு அண்ணாமலை அவர்களின் இயக்கத்தில் இன்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளோம். அது அதனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்களோட விலகல் கடிதத்தை இங்கே நாங்கள் கொடுக்க வந்துள்ளோம். இந்த கட்சி இந்த இயக்கத்தில் இணைகிறதுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. தலைவர் அண்ணாமலை இதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வரே அவர் தான். எழுச்சிமிகு நாயகன், படித்த இளைஞர், மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர். இதனால் நாங்கள் இந்த இயக்கத்தில் இணையிறது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, பெருமையாக இருக்கிறது. இதை கேட்குறத கேட்கலாம். தமிழகத்தில் பாஜக இதுவரைக்கும் வளர வேண்டியவங்களால பயணிச்சிங்க, தமிழகத்தில் பாஜக வளராதுன்னு ஒரு நம்பிக்கை. பாஜக வளராதுன்னு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% இருந்ததை 18% கொண்டு வந்தார். 18% கொண்டு கூட்டணியில் இருக்கும்போது 18%, தனிப்பெரும்பான்மையாக இருக்கும்போது 11% கொண்டு வந்த அண்ணாமலை இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு ஒன்றுக்கு கீழே சதவீதத்தில் வந்துருக்குது. அப்படி பார்க்கும்போது எல்லாரோட உழைப்பு வீணாக போனதாக தான் எங்களுக்கு தோணுது. அதாவது மாநில செயலாளர் அப்போ அவங்க செயல்படலைன்னு சொல்லுவாங்க. மாநில செயலாளர் செயல்படலைன்றது கிடையாதுங்க. மாநில நிர்வாகிகள் முழுவதுமே இது பண்ணல. எப்படியே என்ன உழைப்பவர்களுக்கு இங்கே எல்லாமே ஓரங்கட்டப்படுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் கொண்டு வந்த அந்த தலைவரே தூக்கி போட்டாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியில். நாங்களாம் எவ்வளோ தரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட பொருளாளர் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்ன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் தங்களோட சொந்த பணத்தை போட்டு தான் அவங்களோட கட்சி நிகழ்ச்சி, பேனரு, போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த வருமானத்தில் உழைச்ச காசில் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ உழைப்பு உழைச்சும் எங்களுக்கு அறிமுகம், எங்கள் தலைவருக்கு அங்கீகாரம் இல்லைன்னும் போது எங்களுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க? இனி வரும் காலகட்டங்களில் வீதா லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் தலைவர் திரும்ப கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்சி பயங்கர அசுர வளர்ச்சி பெற்று தமிழ்நாட்டோட அடுத்த 2031 தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணாமலை வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.